ஹரியானா சட்டமன்ற தேர்தலில் பெரும்பான்மைக்கு அதிகமான இடங்களில் காங்கிரஸ் தற்போது முன்னிலை வகித்து வருகிறது. 50க்கும் அதிகமான இடங்களில் காங்கிரஸ் தற்போது முன்னிலை வகித்து வருகிறது. அதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தொடர்ந்து டீடைல்ஸோட நம்ம ரிப்போர்ட்டர் மதியழகன் இணைகிறாரு. மதியழகன், இது பத்தியான டீடைல்ஸை சொல்லுங்க. ஹரியானா மாநில சட்டமன்ற தேர்தலில் பதிவான வாக்குகள் தற்பொழுது எண்ணப்பட்டு வருகின்றன. தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பின்படியே தொடர்ச்சியாக தபால் வாக்குகள் எண்ண தொடங்கியதிலிருந்து காங்கிரஸ் கட்சி தொடர்ச்சியாக முன்னிலையில் இருந்து வருகிறது. தற்பொழுது 25 இடங்களுக்கும் மேலான இடங்களில் காங்கிரஸ் கட்சி தற்பொழுது தொடர்ச்சியாக முன்னிலையில் இருந்து வருகிறது. ஆளும் கட்சியான பாரதிய ஜனதா சுமார் 20 இடங்கள் வரை முன்னிலையில் வருகின்றன. துஷ்யந்த் சௌதாலாவினுடைய INDLP கட்சி 2 இடங்களில் முன்னிலை வகிக்கிறது. இதே நிலை தொடரும் பட்சத்தில் இன்னும் சிறிது நேரத்தில் பெரும்பான்மைக்கு தேவையான இடங்களை காங்கிரஸ் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. மொத்தம் 90 இடங்களில் 46 இடங்கள் பெரும்பான்மைக்கு தேவை. அந்த வகையில் காங்கிரஸ் கட்சி தற்பொழுது 25 இடங்களுக்கு மேல் முன்னிலை வகிக்க தொடங்கி இருக்கிறது. அந்த கட்சியினுடைய பெரும்பாலான நட்சத்திர வேட்பாளர்கள் வினேஷ் போகத் உள்ளிட்டோர் தொடர்ச்சியாக முன்னிலையில் இருந்து வருகிறார்கள். அதே போல ஜம்மு காஷ்மீரை பொறுத்தவரையிலும் கூட காங்கிரஸ் கூட்டணி கணிசமான இடங்களில் முன்னிலையில் இருக்கிறது. ஹரியானாவை பொறுத்தவரை காங்கிரஸ் கட்சி தனிப்பெரும் கட்சியாக உருவாவதற்கான வாய்ப்புகள் உருவாகி இருக்கக்கூடிய சூழலில் டெல்லியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமை அலுவலகத்தில் தற்பொழுது முதலே தொண்டர்கள் ஒன்று கூடி அங்கு இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு இனிப்புகள் வழங்கி காங்கிரஸ் கட்சியினர் கொண்டாட்டத்தில் ஈடுபட தொடங்கி இருக்கிறார்கள். மதியழகன், கிங் மேக்கரா கருதப்பட்ட துஷ்யந்த் சௌதாலா பின்னடைவை சந்திச்சிருக்காரு. அதுக்கான காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? கடந்த முறையும் கூட துஷ்யந்த் சௌதாலா பெரிய அளவில் எல்லாம் வெற்றி பெறவில்லை. அதாவது 2 கட்சிகளுக்குமே அந்த தேவையான பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் அவர் வெற்றி பெற்றது. சுமார் 10 தொகுதிகளை வைத்துதான் அவர் கிங் மேக்கராக கடந்த முறை செயல்பட்டார். ஆனால் இந்த முறை அது போன்ற தொங்கு சட்டமன்றம் அமைவதற்கான வாய்ப்புகள் எதுவும் இருப்பதாக தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் கூட தெரிவிக்கப்படவில்லை. தற்பொழுதைய முன்னணி நிலவரத்திலும் கூட காங்கிரஸ் கட்சி அதிக இடங்களில் முன்னிலையில் இருப்பதை பார்க்க முடிகிறது. எனவே துஷ்யந்த் சௌதாலா கட்சியை பொறுத்தவரை இந்த முறை 2 இடங்கள் தற்பொழுது நிலவரப்படி 2 இடங்களில் மட்டுமே முன்னிலையில் இருக்கிறது. காங்கிரஸ் கட்சி 25க்கும் மேற்பட்ட இடங்களில் முன்னிலையில் இருக்கிறது. இன்னும் அவர்கள் அந்த பெரும்பான்மை இடங்களை பெறுவதற்கு 20 இடங்களே தேவை என்ற நிலையில் காங்கிரஸ் கட்சி அந்த 46 என்ற இலக்கை எளிதாக கடந்துவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தேர்தலுக்கு பிந்தைய கருத்துக்களின்படி காங்கிரஸ் கட்சி 56, 58 இடங்கள் வரை வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்பட்டது. ஒருவேளை அந்த அளவிற்கு காங்கிரஸ் கட்சி என்னும் பட்சத்தில் தனிப்பெரும் கட்சியாக யாருடைய தயவுமின்றி காங்கிரஸ் கட்சி ஆட்சியை பிடிப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன. அதே போல டெல்லியிலும் பஞ்சாபிலும் ஆட்சியில் இருக்கக்கூடிய ஆம் ஆத்மி கட்சி 2 மாதம் நடுவில் இருக்கக்கூடிய ஹரியானா மாநிலத்தில் இந்த முறை கணக்கை துவங்க வேண்டும் என்று எதிர்பார்த்தது. ஆனால் இந்த முறையும் ஆம் ஆத்மிக்கு ஹரியானாவில் ஏமாற்றமே மிஞ்சி இருக்கிறது. ஒரு இடங்களில் கூட ஆம் ஆத்மி கட்சி வெற்றி பெறாது என்று தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்படும் நிலையில் தற்பொழுது வெளியாகி இருக்கக்கூடிய முன்னணி நிலவரங்களிலும் ஆம் ஆத்மி கட்சி ஒரு இடங்களில் கூட முன்னிலை பெறவில்லை. மதியழகன், ஹரியானால 10 வருஷமா ஆட்சியில் இருந்த பிஜேபியை பின்னுக்கு தள்ளி தற்போது காங்கிரஸ் 46 தொகுதிகள், அதாவது பெரும்பான்மையை தாண்டி தொகுதிகளை கைப்பற்றியிருக்காங்க. இந்த தேர்தலில் காங்கிரஸ் எந்த மாதிரியான யுக்திகள் எல்லாம் பின்பற்றினாங்க? அவங்களோட பிரச்சாரம் எந்த அளவுக்கு இந்த தேர்தலில் அவங்களுக்கு கை கொடுத்திருக்கு? ஹரியானாவை பொறுத்தவரை காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவரும் எதிர்கட்சி தலைவருமான ராகுல் காந்தி மிக அதிக அளவில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். குறிப்பாக காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை இந்த முறை அவர்கள் முன்வைத்தது இந்த 3 வேளாண் சட்டங்கள், அதே போல மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய நிலை, இதை வைத்துதான் காங்கிரஸ் கட்சி சார்பில் தொடர்ச்சியாக முன்னிலையில் இருந்தது. அதே போல ஹரியானாவை பொறுத்தவரை ஜாதி வாரியான இந்த அரசியல் என்பது மிகவும் முக்கியமாக பார்க்கப்படும். அதை வைத்து மிக அதிக அளவிலான வாக்குகள் கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படும். அதை குறிவைத்தும் காங்கிரஸ் கட்சியினுடைய அந்த பணியானது நடைபெற்றது. அதே போல மல்யுத்த வீராங்கனைகள் போராட்டம் அவர்கள் பெரும்பாலும்
ஹரியானா மாநிலத்தில் இருந்தே வந்தவர்கள். அவர்களினுடைய போராட்டத்தின் பொழுதும், அவர்கள் சாலையில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்ட பொழுதும் காங்கிரஸ் கட்சி அவர்களுக்கு ஆதரவாக நின்றது. அதே போல வினேஷ் போகத் ஒலிம்பிக்கில் தகுதி நீக்கம் செய்யப்பட்ட வினேஷ் போகத் விவகாரம் பெரிய விஸ்வரூபமாக எடுத்த பொழுது அவர் ஒலிம்பிக் சங்கத்தில் மல்யுத்த சங்கத்தை எல்லாம் அவர் சாடியிருந்தார். அவரும் கூட ஓய்வை அறிவித்துவிட்டு காங்கிரஸ் கட்சியில் இணைந்திருந்தார். அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக அந்த 3 வேளாண் சட்டங்கள் உள்ளிட்டவையில் தொடர்ந்து அதை திரும்ப பெறப்பட்டிருந்தாலும் கூட தொடர்ச்சியாக அதனை மையமாக வைத்தே காங்கிரஸ் கட்சியினுடைய பிரச்சாரமானது அமைந்தது. அது மட்டும் இல்லாமல் கடந்த முறையே கூட தனிப்பெரும் கட்சியாக காங்கிரஸ் தான் உருவெடுத்திருந்தது. ஆனால் பாரதிய ஜனதா துஷ்யந்த் மதியழகன், உங்க இன்ஃபர்மேஷனுக்கு தேங்க்யூ.